வணக்கம். இன்றைய அரசியல் அரங்கம் நிகழ்வில் மக்கள் உரிமை இயக்கத்தின் தலைவர் சிவனடியார் கோபால் அவர்கள் சிறப்பு விருந்தினராக வருகை தந்திருக்கிறார். வணக்கம். வணக்கம் ஐயா. இன்றைய அரசியல் எவ்வாறு போய்கொண்டிருக்கிறது, எந்த நிலையில் இருக்கிறது, யார் வெற்றி பெறுவார்கள், இம்மாதிரியான கேள்விகளை உங்கள் முன் வைக்க விரும்புகிறேன். முதலில் சில நாட்களுக்கு முன், ஓரிரு நாட்களுக்கு முன் அருணாச்சல பிரதேசத்தில் இந்திய எல்லைக்குள் சீன குடியிருப்புகள் வந்திருக்கின்றன, அவைகளுக்கு பெயர் சூட்டப்பட்டிருக்கின்றன என்றெல்லாம் பேசப்படுகிறது, செய்திகள் வருகின்றன. அதை பற்றி உங்களது கருத்தை சொல்ல முடியுமா? மிக ஒரு கடினமான கேள்வி இன்றைய காலகட்டத்தில். ஏன்னா கருத்துரிமை பறிக்கப்படுகிற இக்காலகட்டத்தில், அதாவது இந்த பாசிச பாஜக அரசு யாராவது அரசை விமர்சனம் செய்தால் அவர்கள் குரல் வலையை நசுக்குகிறது. எனக்கு மட்டும் இல்லை, ஊடகத்துறையே குரல் வலையே நசுக்கிற அளவுக்கு இந்த பாசிச பாஜக அரசு செயல்பட்டு கொண்டு இருக்கிறது. கருத்துரிமையோட எல்லை உரிமையை விட்டு கொடுக்கறது மாதிரி இருக்கு. கருத்துரிமை தான் நம்ம எல்லை உரிமையை நம்ம பேச முடியும். இங்கே மனிதன் உள்ள வாழறதுக்கு சுதந்திரம் கிடையாது என்னும்போது எல்லையை பற்றி நான் பேசி என்ன பிரயோஜனம்? அதாவது மோடி அவர்கள் இன்றைய காலகட்டத்தில், இன்றைக்கு கடந்த ஒரு வாரமாக பெரிய ட்ரெண்டிங்காக கொண்டு போயிட்டு இருக்காங்க ஓட்டு அரசியலுக்காக. கச்சத்தீவை பற்றி பேச வேண்டிய காரணம் என்ன? இத்தனை ஆண்டுகள் கச்சத்தீவை பற்றி பேசாதவர்கள், வாயை திறக்காதவர்கள், மூடிக்கொண்டு அமர்ந்து கொண்டிருந்தவர்கள், 10 ஆண்டுகள் ஆட்சி செய்தவர்கள், 10 ஆண்டுகள் வேறு ஆட்சி செய்தவர்கள், அதாவது திருட்டுத்தனமாக ஆட்சியை பிடித்தவர்கள், இவிஎம் ஹேக் செய்து, அது வேறு விஷயம், அது அப்புறம் பேசுவோம். 10 ஆண்டுகளாக இந்த ஆட்சி அதிகாரத்தில் இருந்தவர்கள் இந்த கச்சத்தீவை மீட்க முடியாமல் இன்று கச்சத்தீவு விஷயத்தை கையில் எடுப்பதின் பின்னணி என்ன? இது முழுக்க முழுக்க ஒரு காழ்ப்புணர்ச்சி ஓட்டு அரசியல். திமுகவை, அதாவது தமிழகத்தை எப்படியாகிலும் கைப்பற்றிவிட வேண்டும், எந்த ஒரு காரணத்தை காட்டியாகவும் கைப்பற்றிவிட வேண்டும், இங்கே இருக்கிற திராவிட கட்சிகள் மீது படியை சுமத்தி தான் அதில் குளிர்காய வேண்டும், மக்களுக்குள்ளே ஒரு பிரிவினைவாதத்தை உருவாக்கிவிட வேண்டும் என்று இந்த மோடி அரசு துடித்து கொண்டிருக்கிறது. நான் கேட்குறேன், காங்கிரஸ் தவறு செய்து விட்டது, ரைட், ஓகே, நீங்கள் உங்களோட கூற்றுப்படியே நான் வருகிறேன். இப்போ இதில் ஒரு முரண்பாடான கருத்து. ஜெய்சங்கர், வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்கள் சில ஆண்டுகளுக்கு முன்னாடி சொல்லியிருக்கிறாரு, காங்கிரஸ் எடுத்த முடிவு சரிதான் என்று சொன்னவர் மறுபடி இப்போது மாற்றி சொல்லுகிறார். அதுக்கு தான் நான் வரேன். இப்போ என்ன முழுசாக முடிக்கவில்லை, நீங்கள் அதுக்கிட்ட நீங்கள் குறுக்க ஒரு கேள்வி வந்துட்டீங்க. இப்போது இந்த தேர்தல் சமயத்தில் ஜெய்சங்கர் இப்படிப்பட்டதான அதுவும் ஒரு வெளியுறவுத்துறை அமைச்சர், இந்த மாதிரியான ஒரு தேர்தல் பரப்புரை, அதாவது பாஜகவினுடைய தேர்தல் பிரதிநிதியா அல்லது அவர் வெளியுறவுத்துறை அமைச்சரா? இது முதலாவது இந்த கேள்விக்கு மோடி அரசாங்கம் பதில் சொல்ல வேண்டும். வெளியுறவுத்துறை அமைச்சர் தேர்தல் பிரச்சாரத்தில் எப்படி ஈடுபட முடியும்? சரி, இத்தனை ஆண்டு காலம் விட்டுவிட்டு இன்று அந்த பிரச்சனையை கையில் எடுக்க வேண்டிய காரணம் என்ன? அதாவது இங்கே தமிழகத்தினுடைய அவங்க நோக்கம் எல்லாம், ஃபோக்கஸ் எல்லாம் தமிழகத்தில் எப்படியாச்சும் பாசிச பாஜக அரசை, இந்த பிராமண அடிமை அரசை நிறுவிவிட வேண்டும், எப்படியாகிலும் தமிழகத்தை கைப்பற்றிவிட வேண்டும் என்று பல சூழ்ச்சிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். அதாவது 1974 கச்சத்தீவு விவகாரம் பொறுத்தவரை 1974 இந்திய அரசாங்கமும் இலங்கை அரசாங்கமும் ஒரு உடன்படிக்கை செய்கிறது. அந்த உடன்படிக்கை என்னன்னா, இரு நாடுகளும் சரிசமமாக தங்கள் அதிகாரங்களை பகிர்ந்து கொள்ளலாம், அந்த கடல் பரப்பை பகிர்ந்து கொள்ளலாம், அந்த நிலப்பரப்பை பகிர்ந்து கொள்ளலாம், 2 நாடுகளுக்கும் சரி சம அளவு உரிமை கொடுக்கப்பட்டது. மீனவர்கள் அங்கே ஓய்வெடுக்கலாம், வலை உலர்த்தி எல்லாமே செய்யலாம். அங்கே தங்கலாம், ரெஸ்ட் எடுக்கலாம், வலைகளை உலர்த்துக்கொள்ளலாம், மீன் பிடிக்கலாம், கடலோர எல்லைப்பகுதிகளை அவர்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். அந்த லிஸ்ட் ஜெய்சங்கர், நான் சொல்லலை, ஜெய்சங்கர் இப்போ கொடுத்த ஸ்டேட்மெண்ட், அவர் வாசித்த அந்த ஸ்டேட்மெண்ட்டை வச்சு நான் சொல்கிறேன். இப்போ இரு நாடுகளுக்கு சம உரிமை கொடுக்கப்பட்ட அந்த இடத்துல இங்கே கலைஞர் என்ன தவறு செய்தார்? கலைஞர் அங்கே தவறு செய்ததாக எனக்கு தெரியவில்லை. கலைஞர் மீது பல விதமான விமர்சனங்கள் எங்களுக்கும் உண்டு, மற்றவர்களுக்கும் உண்டு, அது தனிப்பட்ட விஷயம். ஆனாலும் இந்த நேரத்தில் ஜெய்சங்கர் அவர்களும் அண்ணாமலை போன்ற அறிவில்லாத்தனமான பேச்சுக்களும் இங்கு எடுபடாது. சரி, 10 ஆண்டு காலம் நீங்கள் ஆட்சியில் பொறுப்பில் இருந்தீர்களே, கச்சத்தீவை மீட்க வேண்டியது தானே, ஏன் இந்த நேரத்தில் இப்போ பேசுகிறீங்க? இப்போ நாங்கள் ஆட்சிக்கு வந்து விட்டால் கச்சத்தீவை மீட்போம் என்று சொல்கிறீர்கள், மீட்டுருவீங்களா?
என்ன பொருளாதாரத்தை நீங்கள் கொடுக்குற நீங்கள் என்ன பொருளாதாரத்தில் இன்றைக்கி வந்து 150 லட்சம் கோடி ரூபாய் கடன் வாங்கி இருக்கிறது. காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் 2014 ஆட்சி விட்டு போகும்போது 50 லட்சம் கோடி இருந்தது. இன்றைக்கி 150 லட்சம் கோடி மோடி அரசாங்கம் கடன் வாங்கி இருக்கிறது. டிமானிட்டேஷன், எத்தனை உயிர்கள் பலி வாங்கி இருக்கிறார்கள். சரி, 2 கோடி பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுக்குறேன்னு சொன்னீங்களே, அது ஏன் கொடுக்கல? இது மாதிரி பல பிரச்சனைகள் இருக்குது. நீங்கள் சீன விவகாரத்தை சொன்னீங்க. சீன விவகாரம் பார்த்தீங்கன்னா, அதாவது கச்சத்தீவு விவகாரத்தை பேசிக்கொண்டு இருக்கிற மோடி அரசாங்கம் தமிழக பாஜகனுடைய தலைவர் அறிமுக தம்பி அண்ணாமலை அவர்களுக்கு நான் சொல்லிக்கொள்வது ஒன்றே ஒன்று தான். இந்த கேவலமான அரசியலை நிறுத்திவிட்டு ஒரு படித்த நாகரிகமான ஒரு அரசியலை அண்ணாமலை அவர்கள் கொண்டு செல்ல வேண்டும். அதாவது தான் இருக்கிற கட்சிக்கு என்ன பண்ணுவது, சொம்பு தூக்குவது போல் அவர் பேசக்கூடாது. படித்த அறிவாளி, ஒரு ஐபிஎஸ் ரேங்கில் இருந்தவர், பல நூல்களை கற்றறிந்தவர் என்றெல்லாம் அவர்களுடைய அடிவருடிகள் சொல்லி கொண்டிருக்கிறார்கள். அப்படி இருக்கிற அந்த அண்ணாமலை அவர்கள் சற்று வார்த்தைகளில் கவனத்தை செலுத்த வேண்டும். இந்திய அரசியலில் என்ன நடக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். சீனாவில் இன்னைக்கு அருணாச்சல பிரதேசத்தில் 30 இடங்களுக்கு மேலே ஆக்கிரமிப்பு பண்ணிட்டா, தன்னுடைய குடிசைகள் அமைச்சிட்டா, கட்டடங்களை கட்ட ஆரம்பிச்சுட்டா. இது செய்ய முடியிருக்கிறார்கள், பெயர் சூட்டி இருக்கிறாங்க, பெயர் வேற சூட்டிட்டாங்க. அதுதான் நான் சொல்ல வரேன். பெயரை சூட்டிட்டாங்க. லடாக் பகுதியில் ஏகப்பட்ட பிரச்சனை, இராணுவத்துக்கு, இந்திய இராணுவத்திற்கும் சீன இராணுவத்துக்கும் ஏகப்பட்ட பிரச்சனை. இதெல்லாம் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு ட்ரைலர் மாதிரி கொண்டு போகிறாங்க. இப்போ ஒன்றிய அரசு கையாளாகாத அரசு. நிச்சயமாக இந்த ஒன்றிய அரசு கடந்த 10 ஆண்டுகளில் பிராமணத்தை தூக்கி பிடிக்கிறது, சமஸ்கிருதத்தை தூக்கி பிடிக்கிறது, அதானி அம்பானி குடும்பத்தை தூக்கி பிடிக்கிறதை தவிர உருப்படியாக ஒரு சாதனையை இந்த மோடி அரசாங்கம் 10 ஆண்டுகள் செய்தது என்று சொல்லுங்கள். ஒண்ணுமே கிடையாது. அவர்கள் செய்த சாதனையை நான் பட்டியலிட வேண்டும். நீங்கள் அனுமதி கொடுத்தால் நான் பட்டியலிடுவேன். சரி, சிவனடியார் கோபால், பொதுவாக ஒரு தோற்றம் உண்டு. அதாவது இந்துக்கள் எல்லாம் நரேந்திர தாமோதரதாஸுக்கு உகந்தவர்கள், அவர் வழி செல்பவர்கள் என்ற ஒரு தோற்றம் உண்டு. நீங்கள் சிவனடியார் கோபால், ஆனால் அந்த நரேந்திர தாமோதரதாஸை, தலைமை அமைச்சரை இந்த அளவிற்கு எதிர்த்து பேசுவதற்கு காரணம் என்ன? அதாவது இந்த நாடு 1947 மிகுந்த போராட்டங்களுக்கு பிறகு சுதந்திரம் பெற்றது. ஆனால் சுதந்திரம் பெற்றோமா என்ற ஒரு கேள்விக்குறி இப்பொழுது எங்களுக்கு தோன்றுகிறது. கடந்த 60 ஆண்டுகால காங்கிரஸ் ஆட்சியில் அந்த எண்ணங்கள் எங்களுக்கு தோன்றவில்லை. அப்போது பிரிட்டிஷ் ஆட்சி நம்மை விட்டு சென்ற போது 4 பீரங்கே தான் இருந்தது. இராணுவத்தில் வலிமை கிடையாது, பொருளாதாரம் கிடையாது. ஆனால் இந்த கடந்த 60 ஆண்டுகளில் காங்கிரஸ் அசுர வளர்ச்சியை கொண்டு வந்து இந்திய தேசத்தை உலக அளவில் கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறது. சரி, நீங்கள் 10 ஆண்டுகளிலே என்ன செய்திகள் என்று கேட்டால் ஒன்றுமே செய்யலை. அப்போ குரல் வழியை நான் நிறைய பேர் நினைக்கிறாங்க, பாஜக வந்து இந்துக்களுக்கான ஒரு காவலன், இந்துக்களை காப்பாற்ற வந்த ஒரு ஹீரோ மாதிரி ஒரு கற்பனை இந்த சோஷியல் மீடியாக்களில் கொண்டு வந்து திணிக்கிறார்கள். ஆனால் உண்மையிலே என்னன்னா, பாஜக என்பது ஆர்எஸ்எஸ் சித்தாந்தத்தில் அடிப்படையில் இயங்கிக் கொண்டிருக்கின்ற ஒரு அரசு. நரேந்திர மோடி அவர்கள், மோடினாவே வித்தைக்காரன் தான் அர்த்தம். மோடினாவே வித்தைக்காரன் தான். அதான் அது வந்து நம்ம வந்து அது பேரே நம்ம சொல்கிறதுக்கு பேருனா மோடினா வித்தைக்காரன், வித்தை காட்டுபவன், மாயஜாலக்காரன், இப்படி தான் அதனுடைய அர்த்தம். நான் சொல்லல, அகராதிகளில் அதான் சொல்லுது. நீங்கள் சிவனடியார் கோபால் சொல்லிட்டா நீங்கள் நினச்சிக்காதீங்க, அகராதியில் தான் சொல்லுது. இந்த மோடி அரசு இந்துக்களுக்காக என்ன நன்மையை செய்தார் சொல்லுங்க? ராமர் கோயில் கட்டியதை தவிர இந்த 10 ஆண்டுகளில் அவர் செய்த சாதனைகள் எண்ணற்ற உண்டு. மக்கள் விரோதமான போக்கை கடைபிடித்து அதானி குடும்பத்தை வாழ வைத்தார். ரஃபேல் விமானங்களில் ஊழல், தேர்தல் இப்போ ரீசெண்டாக தேர்தல் பத்திரங்களில் ஊழல், அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு கிரிமினல் கிட்ட இருந்தே உங்கள் தேர்தல் நிதிகளை பத்திரங்கள் மூலமாக சட்டப்பூர்வமாக பெற்றிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 14.5 லட்சம் கோடி ரூபாய்க்கு மேலே அவர்கள் தேர்தல் பத்திர நிதிகளை வாங்கியிருக்கிறார்கள். சிஏஜி ஊழல் 7.5 லட்சம் கோடி சிஏஜி ஊழல் நடைபெற்று இருக்கிறது. இதெல்லாம் வாய் திறக்காத அண்ணாமலை, இதற்கெல்லாம் பதில் சொல்ல முடியாத அண்ணாமலை இந்த தமிழகத்தில் திராவிட கட்சிகள் மீது வீண்படி சுமத்தி கொண்டு சேற்று வீசையாளி எப்படியாக மக்களை, இந்து மக்களை முட்டாளாக்கி விட வேண்டும் என்ற ஒரே ஒரு நோக்கத்தோடு அவர் போய்கொண்டிருக்கிறார். ஆனால் உண்மையே என்னவென்றால் இந்த பாசிச பாஜக அரசு பிராமணர்களுடைய அரசு, பிராமணர்களுடைய ஆட்சியை நிறுவக்கூடிய அரசாகத்தான் இந்த பாஜக அரசு இருக்கிறது, மோடி அரசு இருக்கிறது என்பது என்னுடைய. நரேந்திர தாமோதரதாஸ் அவர்கள் ஒரு பார்ப்பனர் அல்ல.
ஆனால் பார்ப்பன ஆட்சியை நிறுவ வேண்டும் என்று எண்ணுகிறார் என்று சொல்வது சரியா? அம்பேத்கர் கூட தான் பார்ப்பனர் கிடையாது, ஆனால் அவர் பிராமண பெண்ணை திருமணம் முடித்தார். கொஞ்ச காலம் அம்பேத்கரும் பார்ப்பனருடைய பிடியிலே இருந்தார், வேறு வழி இல்லை. அம்பேத்கர் அவர்கள் சட்ட மாமேதை, இந்த தேசம் போற்றக்கூடிய மிகப்பெரிய ஒரு தலைவர், அரசியல் அமைப்புக்கு ஒரு முன்னுதாரணமாக இருந்தவர், உலகத்திலே அதிகமான படிப்புகளை நூல்களை கற்றவர். அப்பேற்பட்ட அம்பேத்கர் அவர்களே இந்த கொஞ்ச காலம் இந்த பார்ப்பனர் பிடியில் இருந்தார். அவருடைய மரணம் என்பது ஒரு மர்மமான முறையில் இருந்தது. அந்த மர்மமான முறையில் என்று எதை பற்றி குறிப்பிடுகிறேன் என்று உங்களுக்கு நன்றாக விளங்கும் என்று நான் நினைக்கிறேன். அதை கொண்டு மேற்படி நான் சொல்ல விரும்பவில்லை. அவருடைய மரணத்தில் இன்றளவுக்கும் அந்த சந்தேகம் நிலவி கொண்டிருக்கிறது. அதே போல் நம்முடைய அப்துல் கலாம் அவர்களுடைய மரணத்திலும் சந்தேகம் இருக்கிறது. இன்னும் என்ன சொல்ல வேண்டும் நினைக்கிறேன்? நீங்கள் இந்த அரசு சமஸ்கிருதத்தை தூக்கி பிடிக்கிறது. தமிழ் மொழி மீது மோடி அரசாங்கத்திற்கு மிகப்பெரிய ஒரு காழ்ப்புணர்ச்சி இருக்கிறது. இந்த தேசத்தை, இந்த மக்களை, தேச மக்களை அவர்கள் பார்ப்பனத்துக்கு அடிமைகளாக்கி அவர்களுக்கு சேவகம் செய்ய வைப்பது தான் மோடி அரசாங்கத்தினுடைய ஒரு திட்டம். மீண்டும் 2024 மோடி அரசாங்கம் எப்படியாகிலும் இவிஎம் மூலமாக அவர்கள் நம்பியிருப்பது ஒன்றே ஒன்று தான், மக்கள் கிடையாது. வடநாடுகள்லாம் நான் போய் பார்த்தேன், அங்கே செருப்பால் அடிக்கிறான். எம்எல்ஏ எம்பிகளை தேர்தல் பிரச்சாரத்துக்கு வரும்போது செருப்பால் அடிக்கிறான். அங்கே மக்களுக்கு ஒரு மோடி அரசாங்கத்துக்கு ஒரு சப்போர்ட்டே கிடையாது, ஒரு ஆதரவே கிடையாது. கடந்த தேர்தலிலும் அதை கண்கூட நான் பார்த்தேன். ஆனால் அவர்கள் கடந்ததில் மெஜாரிட்டியாக வந்தது மிகப்பெரிய ஆச்சரியத்தை ஏற்படுத்தியது. ஏன் அவ்வளோ விடுங்க, கடந்த 2022 நம்மளுடைய உள்ளாட்சி தேர்தல், தமிழகத்தில் இந்த உள்ளாட்சி தேர்தலில் 5.5% பாஜக ஓட்டு வாங்கியிருக்கிறது. பாஜக நோட்டாவுக்கு கீழே வாங்கக்கூடிய பாஜக அரசு இந்த கடந்த முறை நடந்த உள்ளாட்சி தேர்தலில் 5.5% வாக்குகளை வாங்கியிருப்பது மிகப்பெரிய ஆச்சரியத்தை அளிக்கிறது. அதாவது நான் எலெக்ஷன் நிற்கிற உள்ளாட்சி தேர்தலில் என் ஓட்டை எனக்கு விழலை. இதுமாரி கிட்டத்தட்ட 173 வேட்பாளர்களுடைய ஓட்டுகள் 0ன்னு நிற்கிறது. இதற்கு தேர்தல் ஆணையம் பதில் சொல்ல முடியல, கேட்ட பதில் இல்லை. நம்ம மனுக்களை ரிஜெக்ட் பண்ணுறோம், மனு வாங்க மாட்டேன்ற பயந்து ஓடுறாங்க. இப்போ பாரதிய ஜனதா வெற்றி பெற்றது மக்களின் வாக்குகள் பெற்று அல்ல, இவிஎம் அந்த ஓட்டு மிஷின்லாம் இருந்ததுன்னு சொல்கிறீங்களா நீங்கள்? கண்டிப்பாக 100%. பாஜக நேர்மையான ஒரு அரசாங்கமாக இருந்தால், மக்கள் மீது அக்கறை கொண்டிருந்த ஒரு அரசாங்கமாக இருந்தால், அவர்கள் இந்த இவிஎம்ஐ கட் பண்ணிவிட்டு நான் பேலட் முறைக்கு வான்னு சொல்லுங்களேன். ஏன் ஓப்பன் சேலஞ்ச் வரும்? நீங்கள் மக்களுக்கு நன்மை செய்து இவ்வளோ சோஷியல் மீடியாவில் பரப்புரை செய்கிறீர்கள் அல்லவா? இன்றைக்கி கச்சத்தீவு கொண்டு வரேன்றீங்க, இன்னும் நாங்கள் சீனாவுக்கு எதிர்த்து நிற்கிறேன்றீங்க, வல்லரசில் இந்த உலகத்தில் வல்லரசில் நாங்கள் 3வது இடத்துக்கு வந்துட்டு சொல்கிறீங்க. யுத்தம் என்று வந்து விட்டால் 14 நாட்கள் தாக்கு பிடிக்க முடியாது இந்தியாவால். அந்த அளவுக்கு இராணுவத்தின் லட்சணம் அப்படி இருக்குது. அப்படி சொல்கிற இந்த பாஜக அரசு நீங்கள் என்ன பண்ணணும்? இவிஎம்மை தள்ளிடு, எங்களுக்கு இவிஎம் தேவைப்பா. இத்தனை எதிர்கட்சிகள், இவ்வளோ மக்கள் வந்து சமூக ஆர்வலர்கள், எதிர்கட்சிகளும் இவ்வளோ குற்றச்சாட்டுகளை வைக்கிறார்கள். நாங்கள் இவிஎம் தான் நாங்கள் ஆட்சிக்கு வந்தோம் என்று சொல்கிறார்கள். இந்த அவமானம் எங்களுக்கு தேவையில்லை, இந்த இவிஎம்மே எங்களுக்கு தேவை கிடையாது, நாங்கள் பேலட் முறைக்கு நாங்கள் வரோம். ஓப்பனாக சொல்ல வேண்டியது தானே? நீ நேர்மையான ஆள் தான், நல்ல மக்களுக்கு நல்ல தானே செஞ்சிருக்கா, பேலட்டில் வந்து ஜெயிச்சுட்டு காட்டு. வாக்குப்பதிவு இயந்திரம் சரியில்லை, அது தவறான தகவல்களை தருகிறது, தவறான ஓட்டு எண்ணிக்கை தருகிறது, அதில் மோசடிகளை செய்கிறாள் என்றால் சொல்கிறீங்க. ஏன் எதிர்கட்சிகள் அதை பற்றி பெருசாக பேசலை? சார், எதிர்கட்சி பேசுனா எங்கே எடுபடுது? எதிர்கட்சி ஒன்று பேசினார், இப்போ பேசுகிறாரு அரவிந்த் கெஜ்ரிவால் ஒருத்தர் பேசினார், ஒரு மாநிலத்தினுடைய முதலமைச்சர். அவரையே நீங்கள் கைது செய்கிறீங்க. பதவியில் இல்லாத எதிர்கட்சிகள் என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க? அவர்கள் குரல் வலையை நசுக்குவீர்கள், பொய்யான வழக்குகளை பதிவு செய்வீர்கள், இடி அனுப்புவீர்கள், சிபிஐ அனுப்புவீர்கள். இடியை வச்சுக்கிறீங்க, சிபிஐ வச்சுக்கிறீங்க, நீதித்துறை கையில் வச்சுக்கிறீங்க, இராணுவத்தை கையில் வச்சுக்கிறீங்க, காவல்துறை கையில் வச்சுக்கிறீங்க. இப்போ நீங்கள் இத்தனை அதிகாரத்தை நீங்கள் கையில் வைத்துக்கொண்டு நீங்கள் நசுக்கத்தானே பார்க்குறீங்க. அப்போ யார் உங்களுக்கு எதிராக பேச முடியும்? இப்போ இன்னும் கொண்டு போனால் மீடியாக்கள் எல்லாம் 90% மீடியாக்களை, ஊடகங்களை நீங்கள் விலைக்கு வாங்கிட்டீங்க. இப்போ நார்த் சைடில் நடக்கிற ஒவ்வொரு விஷயங்கள், அக்கிரமங்கள், அநியாயங்கள், கொடுமைகள் எல்லாம் சவுத் இந்தியாவில் யாருக்குன்னா தெரியுமா? விவசாய போராட்டம் எந்த ஊடகம் அதை தமிழ்நாட்டில் ஒளிபரப்புச்சா? மணிப்பூர் கலவரம் ஒளிபரப்புச்சா? இந்த தேர்தல் பத்திரங்கள் அவ்வளோ விடுங்க, தேர்தல் பத்திர ஊழல்களை எந்த மீடியா தைரியமாக அப்படி ஒளிபரப்பு சொன்னாங்க? யாருமே பண்ணலையே.
அப்போ எதிர்க்கட்சிகள் எப்படி நம்ம சொல்ல முடியும்? எதிர்க்கட்சிகள் குரல் கொடுக்கிறது, ஆங்காங்கே ஒரு குரல் ஒலித்து கொண்டிருக்கிறது. வடநாட்டில் இவிஎம்க்கு எதிராக பெரிய போராட்டங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. அதை ஊடகங்கள் இங்கே காண்பிக்கவே இல்லை. நான் கண்கூட பார்த்த வடநாட்டில், வட மாநிலங்களில் போய் பாருங்கள், இவிஎம்க்கு விரோதமாக நிறைய புரட்சிகரமான எழுப்புதல் போராட்டங்கள் தொடர்ச்சியாக நடைபெற்று கொண்டு தான் இருக்குது. அப்படி இருக்கும்போது நம்ம என்ன பண்ண முடியும்? இப்போ நான் ஒருத்தன் குரல் கொடுக்கறதுனால மக்கள் திருந்திடுவாங்கன்னு நினைக்கிறீங்களா? மக்கள் முன்னுக்கு வரணும். இந்த மோடி அரசாங்கம் மீண்டும் ஒரு முறை ஆட்சிக்கு வந்து விட்டால், எப்படியும் ஆட்சிக்கு வரத்துக்கு அவர்கள் துடித்து கொண்டிருக்கிறார்கள். இவிஎம் அவர்கள் கையில் இருக்கிறது, தேர்தல் அதிகாரம் அவர்கள் கையில் இருக்கிறது, தேர்தல் கமிஷன் மோடியினுடைய சக வீட்டு வேலைக்காரர்கள் போல் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இதுதான் நிதர்சனமான உண்மை. இதற்காக அவர்கள் என்னை கைது செய்தாலும் எனக்கு கவலை இல்லை. இந்த நாட்டு மக்கள் ஒரு சுதந்திரமான ஒரு வாழ்க்கையை அனுபவிக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய விருப்பம். ஏன்னு சொன்னால், டிமானிட்டேஷன் கொண்டு வந்து அந்த கருப்பு பணத்தெல்லாம் ஒழிச்சிருவேன், இந்த டிமானிட்டேஷன் கொண்டு வந்தால் கருப்பு பணத்தை ஒழிச்சிருவேன்னு சொன்னார் மோடி அவர்கள். ஆனால் கடைசியில் பார்த்தா கிட்டத்தட்ட பல்லாயிரக்கணக்கான ஜனங்கள், ஏழை ஜனங்கள், அப்பாவி ஜனங்கள் உயிரிழந்தார்கள். எந்த பணக்காரன் போயிட்டு பேங்க் வாசலில் நின்னா தன்னுடைய பணத்தை மாற்றுவதற்காக? இப்படியெல்லாம் ஒரு கொடுமையான ஒரு சர்வாதிகாரியை நாம் பார்க்க, எல்லாம் ஹிட்லரை தான் நம்ம சர்வாதிகாரி என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம், முசோலினியை சர்வாதிகாரி என்று சொல்லுகிறோம், ஸ்டாலினை சர்வாதிகாரி என்று சொல்லுகிறோம். ஆனால் இங்கே ஒரு கண்ணுக்கு தெரியாத விஷப்பூச்சியாக நரேந்திர சிங் மோடி அவர்கள் இருக்கிறார்கள். இந்த பாசிச பாஜக அரசு மீண்டும் இந்த பிராமண கைகூலியாக இந்த தேசத்தை துண்டு துண்டாக்கி கூறு போட்டு இந்த பிராமணர்களுக்கு அடிமையாக்கத்தான் இந்த மோடி அரசு செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்பதுதான் இது ஆழமான கருத்து. இப்போ வாக்குப்பதிவு இயந்திரத்தை பற்றி பேசுகிறோம். எதிர்க்கட்சிகள் எல்லோரும் ஒன்று கூடி நாங்கள் தேர்தலுக்கு களத்துக்குள்ளே வரமாட்டோம், நீங்கள் வாக்குச்சீட்டு முறையை பயன்படுத்துங்கள், அப்போது தான் நாங்கள் உள்ளே வருவோன்னு சொன்னால், அவர் நரேந்திர தாமோதர தாஸால் என்ன செய்ய முடியும்? நரேந்திர தாமோதர தாஸ் அவர்கள் என்ன வேணால் செய்வார். ஏன்னா நான் ஏற்கனவே சொன்னது போல் அவர்களிடத்தில் தேர்தல் ஆணையம் இருக்கிற நீதித்துறையும் அவர் கண்ட்ரோல் வச்சுருக்காங்க. ஒரு சில நீதிபதிகளை தவிர அவருக்கு கட்டுக்கோப்பில் வர. அப்படி இருந்தால் மற்ற கட்சிகள் இல்லாமல் தேர்தல் நடத்திட முடியுமா? நீ அன்ன போஸ்ட்டாக ஜெயிச்சுட்டு போகிறேன், நீ எலெக்ஷன் நின்னா நில்லு, நிற்காட்டிப்போ நாங்கள் நிற்கிறோம். இதை உலக அரங்கம் வேடிக்கை பார்க்குமா? வேடிக்கை தான் பார்க்கும். என்ன பண்ண சொல்கிறீங்க? இப்போ கூட டெல்லி கெஜ்ரிவால் கைதுக்கு அமெரிக்கா கண்டனம் தெரிவித்தது, ஜெர்மனி கண்டனம் தெரிவித்தது. உடனே இவர்கள் ஒரு அறிக்கை விடுகிறார்கள், இது கண்டனத்துக்குரியது, எங்களுடைய உள்நாட்டு விவகாரங்கள் நீங்கள் தலையிடக்கூடாது என்று அந்த தூதர்களை அழைத்து பேசுகிறார்கள், மிரட்டுகிறார்கள். என்ன நடக்குது எனக்கு தெரியல. இதை விட மிகப்பெரிய ஒரு விஷயம் என்னென்னா, எதிர்க்கட்சிகள் முன் வர வேண்டும். அனைத்து எதிர்க்கட்சிகளும் முன் உச்சநீதிமன்றத்தினுடைய கதவுகளை தட்ட வேண்டும். கடைசியாக மக்கள் நம்பியிருப்பது நீதிமன்றத்தை தான். மாண்புமிகு நீதிமன்றம் எத்தனையோ வழக்குகள் இவிஎம் குறித்து வழக்குகள் பதியப்பட்டிருக்கிறது. 2014 இருக்குது. 2014, 2019 வழக்குகள்லாம் இன்னும் நிலுவையிலே இருக்குது, பதில் சொல்ல முடியல. 2019 பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் கமிஷன் அந்த வெப்சைட்லேருந்து அந்த ரிசல்ட்டை டக்குன்னு தூக்கிட்டான். ஏன்னு கேட்டால் நாங்கள் செக் பண்ணி பார்க்கும்போது ஒரு வாக்காளர் பெற்ற ஓட்டை விட அங்கே இருக்கிற வாக்காளர்களுடைய எண்ணிக்கை கம்மியாக இருக்குது. எவ்வளோ வித்தியாசம், முரண்பாடு இருக்கும்போது நாங்கள் ஒரு பெட்டிஷன் ஒன்று கொடுத்தோம் எலெக்ஷன் கமிஷன். உடனே வெப்சைட்லேருந்து அந்த ரிசல்ட்டே தூக்கிட்டான். இப்போ கூட நீங்கள் போய் பார்த்து 2019 ரிசல்ட் இருக்காது அதில். அப்போது அவ்வளோ ஒரு ஜனநாயக முறைகேடு, ஜனநாயக படுகொலை இந்த மோடி அரசு கடந்த 10 ஆண்டுகள் நடத்தியிருக்கிறது. இவர்கள் என்ன சொல்லுவாங்க, இன்னும் கூட பாருங்கள், இந்த எலெக்ஷன் கூட காங்கிரஸ் ஊழல் கட்சி, காங்கிரஸ் ஒரு குடும்ப கட்சி, இப்படி தான் பேசிக்கிட்டே இருப்பாங்க. நான் என்ன சொல்கிறேன், காங்கிரஸ் செய்த ஊழல்கள் மேலே நீ இது வரைக்கும் எந்த நடவடிக்கை எடுத்த? அத்தனை குற்றச்சாட்டுகள் வச்சல்ல, எதிர்கட்சியாக இருக்கும் அத்தனை குற்றச்சாட்டுகள் வச்ச. நீ ஆட்சிக்கு வந்துட்டல்ல, ஆட்சிக்கு காங்கிரஸ் மீது எத்தனை வழக்குகளை போட்டு எத்தனை வழக்கில் நீ நிரூபணம் செய்திருக்க இவர்கள் குற்றவாளிகள் என்று. என்னுடைய கேள்விக்கு மோடி அரசாங்கம் இப்போ பதில் சொல்லுங்கள். இல்லை தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் இதை பார்த்து கொண்டிருந்தால் இந்த கேள்விக்கு அவரால் பதில் சொல்லுங்கள். எத்தனை வழக்கில் காங்கிரஸ் மீது நீங்கள் வழக்கு தொடுத்து ஊழல் கட்சின்னு சொன்ன நீங்கள் காங்கிரஸ் மீது எத்தனை வழக்குகள் தொடுத்தீர்கள்? எத்தனை வழக்குகளை அவர்களுக்கு தண்டனை பெற்று கொடுத்தீர்கள்? ஏங்க 9 லட்சம் கோடி, 9,000 கோடி, 15,000 கோடி, இவனெல்லாம் கோடி, நீரவ் மோடி, லலித் மோடி, இவனுங்கெல்லாம் போயிட்டு அவனுக்கு கடன்கள்லாம் வாரா கடன் ஆக்கிவிட்டு ஏழை மக்களை படுகொலியில் தள்ளிவிட்டு ஏழை மக்கள் போடுற அந்த 1000 ரூபாய் காசில் மினிமம் பேலன்ஸ் எடுத்து
இன்னும் வேறு மாதிரி வருகிறது. ஏனென்றால் என்னுடைய உணர்ச்சிகளை வந்து கட்டுப்படுத்த முடியவில்லை. சில நேரங்களில் நம்ம கட்டுப்படுத்தோடு பேச வேண்டிய ஒரு காலகட்டத்தில் இருக்கிறதுனால வார்த்தைகளை நாம் அடக்கி கொண்டு பேச வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டு. அடுத்ததுக்கு போவோம். அதாவது தாமோதரதாஸ் அவர்கள் தேர்தலில் ஓட்டுப்பதிவு இயந்திரத்தை பயன்படுத்துகிறாரு, அதில் மோசடி செய்கிறார் என்றால் சொல்கிறீங்க. கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டில் அவர் ஏன் அதை செய்ய முடியவில்லை? அதாவது தமிழ்நாட்டில் வந்து செய்ய முடியாத காரணம்னா இங்கே திராவிட கட்சிகள் மிகவும் வலுவாக இருக்கிறது. இங்கே வந்து அந்த தில்லுமுள்ளு செய்ய முடியாது. ஏன்னா நார்த்தில் வேணால் நீங்கள் ஒரு முட்டாளாக்கி மக்களை முட்டாளாக்கி இந்து என்ற போர்வையில் நீங்கள் என்ன பண்ணலாம், ஜனங்களை அங்கே முட்டாளாக்கலாம். இங்கே வந்து சவுத் இந்தியா தென்னிந்தியாவை பொறுத்தவரையும் மக்கள் மிகவும் தெளிவாக இருக்கிறார்கள். வாக்குப்பதிவு வந்து அவங்க கட்டுப்பாட்டில் தானே இருக்குது. அவங்க கட்டுப்பாட்டில் இருந்தாலும் இங்கே தமிழகத்தில் நீ கை வச்சா ஒட்டுமொத்தமாக அவன் மாட்டிக்கணும். அவனுக்கு நல்லா தெரியும். திருடனுக்கு எங்கே கை வச்சா நம்ம தப்பிக்க முடியும்னு சொல்லிட்டு திருடனுக்கு நல்லா தெரியும். அதனால் இந்த திருட்டு வேலையை வந்து அழகாக செய்வது தான் மோடி அரசாங்கம். அதாவது மோடிக்கு அந்த அளவுக்கு பிரெயின்லாம் கிடையாது. அவர் இயக்குவது பாசிச இந்த தீவிரவாத அமைப்பான ஆர்எஸ்எஸ் அமைப்பு தான். ஆர்எஸ்எஸ் ஏற்கனவே ஏன் தீவிரவாத அமைப்புனா ஏற்கனவே 3-4 முறை அதை தடை செய்திருக்கிறார். அதனால் அது தீவிரவாத அமைப்பு தான். எல்லாமே பார்த்தா முஸ்லீம் அமைப்புகள் தான் தீவிரவாத அமைப்பு தான். நாட்டிலே இருக்கிற ஒரே ஒரு தீவிரவாத அமைப்பு. ஏன் நேதாஜி படைக்கு எதிராக களமிறங்கிய பிரிட்டிஷோடு கூட களமிறங்கிய ஒரு அமைப்பு தான் ஆர்எஸ்எஸ் அமைப்பு. இந்த உண்மைகள்லாம் மக்களுக்கு தெரியாதுன்னு நினச்சிட்டு அண்ணாமலை இன்றைக்கி வந்து வாய்க்கு வந்தெல்லாம் பேசிகிட்டு இருக்காரு. மோடி இன்றைக்கி பல முறை இந்த தமிழகத்துக்கு வராரு. வெள்ள நிவாரணம் தமிழக மக்கள் கொஞ்ச நாளுக்கு முன்னால் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட போது ஒரு முறை கூட வந்து எட்டி பார்க்காத மோடி அவர்கள் இன்று பல முறை வருகிறார். ஏன் இதெல்லாம் சொல்ல வேண்டாம், நிறைய விஷயங்கள் பேச வேண்டியிருக்கு. நீங்கள் சொன்னதுனால சொல்கிறேன். இந்த இவிஎம் பொறுத்த வரைக்கும் தமிழகத்தில் அவர்கள் கை வைத்தால் மாட்டிக்கொள்வார்கள். அவர்களுக்கு தேவை மெஜாரிட்டி. அந்த அவங்க 4-5 ஸ்டேட் இருக்குது. அந்த 4-5 ஸ்டேட்டில் அவங்க அது கொண்டு வந்துடுவாங்க. ஏன்னா அங்கே கேட்பார் கிடையாது. அங்கே மக்கள் யாரும் கேட்க போகிறது, எதிர்த்து கேட்டால் அவங்க என்ன பண்ணுறாங்க, சிறைவாசம் இல்லைன்னா அவங்கள வந்து வனவாசம், இது மாதிரி தான் அவங்க வந்து பண்ணிவிடுவாங்க. மோடி செய்த மிகப்பெரிய விஷயங்கள் எல்லாம் மூடி மறைக்கப்படுகிறது. பிஎம் கேர் ஃபண்ட் கேர் ஒன்று கொண்டு வந்தாங்க கொரோனா காலகட்டத்தில். பிஎம் ஃபண்ட் சொல்லிட்டு வந்து பிஎம் கேர்னு சொல்லிட்டு ஒன்று கொண்டு வந்தாங்க. அதில் பல்லாயிரம் கோடி ரூபாய் மக்கள் வந்து பணத்தை பிஎம் கேர் நிதிக்கு கொடுத்தாங்க. அதெல்லாம் என்ன ஆச்சுன்னே தெரியல. அந்த கட்சிக்கும் அதானிக்கும் போயிடுச்சா? இருக்கலாம் ஒரு வேலை. ஏன்னா மொத்தமாக அவருடைய பினாமியே அதானி அம்பானி குழுமம் தானே. மோடியினுடைய பினாமியே அதானி அம்பானி குழுமம் தான். அப்போது இந்த பிஎம் கேர் ஃபண்டு என்ன ஆச்சு கேட்டால் ஆர்டிஐயில் தகவல் கேட்குற ஆச்சரியமாக இருக்குது. அது ஒரு தனியார் நிறுவனம்ன்றான். ஏன்னா முட்டா பயல்களை அதை தனியார் நிறுவனம் அப்படியே அந்த பிஎம் கேர் ஃபண்டுன்னு வச்சிங்க. அதை தனியார் நிறுவனம் சொல்லிட்டு நீ அறிவிக்க வேண்டியதுனா அதே தாமோதரதாஸ் ஃபண்டுன்னு வச்சிருக்கலாம். இல்லை நரேந்திர மோடி ஃபண்ட் கேர்னு கூட வச்சுட்டு போங்களேன். ஏன் நீ வந்து பிஎம் அரசு சிம்பிளை பயன்படுத்தினீங்க? அப்போது யாரை முட்டாளாக்கி கொண்டு இதெல்லாம் நீதித்துறை வேடிக்கை பார்த்து கொண்டு இருக்கிறது. எத்தனையோ வழக்குகளுக்கு மாண்புமிகு நீதிமன்றம் தானாக முன் வந்து வழக்குகளை பதிவு செய்கிறது. ஆனால் இந்த மோடி அரசாங்கத்தின் மீது பிஎம் ஃபண்ட் கேர் எவ்வளோ மிகப்பெரிய ஊழலை செய்திருக்கிறார் நரேந்திர மோடி அவர்கள். அப்போ ஏன் இந்த மாண்புமிகு உச்ச நீதிமன்றம் இது தானாக முன் வந்து இந்த வழக்கை பதிவு செய்யவில்லை? ரெண்டே விஷயம் தான் மாண்புமிகு உச்சநீதிமன்றம் செய்ய வேண்டிய விஷயம். இந்த ஜனநாயகத்தை பாதுகாக்க வேண்டும் என்றால், மக்கள் மீண்டும் சுதந்திரமாக வாழ வேண்டும் என்றால், இந்த தேர்தல் ஃபண்ட் இவிஎம் பிஎம் ஃபண்ட் கேர் 3 விஷயம் எடுத்தால் போதும். பாஜக என்பது இந்த தேசத்தில் காணாமல் போகிறது. நீங்கள் சொன்னீங்க இப்போ வடநாட்டை மட்டும் அவர் வந்து பயன்படுத்தினால அதில் உள்ள வாக்குகளை வச்சு அவர் வெற்றி பெறலாம், இவிஎம் அதில் பயன்படுத்தலாம்னு சொல்கிறீங்க. அப்படி இருக்கும்போது ஏன் அதிக முயற்சி எடுத்து தமிழ்நாட்டுக்கு அடிக்கடி வராரு, தமிழ்நாட்டை பற்றி அதிகமாக பேசுகிறாங்க? தமிழ்நாட்டில் இந்த அளவிற்கு பாரதிய ஜனதா கட்சி ஒரு வேகத்தை கொண்டு செயல்படுகிறது. அதாவது வட மாநிலங்களிலும் சரி தென் மாநிலங்களிலும் சரி மோடி அவர்களுக்கு ஆதரவே கிடையாது. எதிர்ப்பலைகளை தான் கிட்டத்தட்ட 90% எதிர்ப்பலைகள் இருக்கிறது. ஆனால் இங்கே ஏன் தமிழ்நாட்டுக்கு அடிக்கடி அவர் விஜயம் செய்கிறார் அப்படின்னா, அவங்க ஏற்கனவே தேர்தலுக்கு முன்னாடியே வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துறாங்க, 400 நமதே அப்படின்ட்டாங்க. அந்த 400 நமதே என்பதை அதை நிரூபிக்கணும். இப்போ இவிஎம்மில் அதை கொண்டு வந்துட்டா நாளைக்கு என்ன பண்ணுவாங்க, பிரச்சனை கொண்டு சொல்கிறாங்க. திடீர்னு எப்படி உங்களுக்கு 400 சீட் வந்துச்சு அப்படின்னு வந்து ஒரு பிரச்சனை வரும் என்பதற்காக
இந்த தமிழகத்தில் வந்து அப்படியே கொண்டு வராங்க. அது 2022 அங்கே பேஸை வந்து உள்ளாட்சி தேர்தலில் அவங்க போட்டாங்க. இவி மிஷின் மூலமாக உள்ளாட்சி தேர்தலில் கடந்த 2022 போட்டாங்க. ஏன்னா 5.5% வாக்குகள். கடந்த காலம்லாம் நீங்கள் பாஜகனுடைய வாக்குகள் எடுத்தீங்கன்னா ஒன்றுமே கிடையாது. இப்போ கூட நேர்மையாக ஒரு தேர்தல் நடத்துகிறாங்களா, பாஜக நோட்டோவுக்கு கீழே தான் போகும். நான் 100% சொல்கிறேன். ஏன்னா இந்துக்களுக்கான விரோதமான ஒரு எல்லாரும் நினச்சிக்கிறாங்க இஸ்லாமியர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் ஒரு அநீதியை செய்யக்கூடிய கட்சி அப்படின்னு சொல்லிட்டு இந்துக்களை முட்டாளாக்கி வைத்திருக்கிறார்கள். இந்துக்கள்கிட்ட இருந்தும் இஸ்லாமியர்களிடம் கிறிஸ்தவர்களிடம் இந்த நாட்டை பாதுகாக்க வேண்டும், இது இந்து நாடு, இந்து மக்களுக்கான நாடு, இந்த நாட்டில் வந்து இவர்களை வந்து கொள்ளையடித்து கொண்டு இருக்கிறார்கள், இவர்களுக்கு நாம் பாதுகாக்கலாம். அப்போது நமக்கு ஒரு பாதுகாப்பான ஒரு அரசு வேண்டும் என்றால் பாஜக அரசு வேண்டும் என்று மக்களை அவர்கள் ஒரு மூளை செலவை செய்து முட்டாளாக்கி வைத்திருக்கிறார்கள். நிச்சயமாக சொல்கிறேன், இந்துக்களுக்கான கட்சி பாஜக கிடையாது, இந்துக்களுக்கான விரோதமான ஒரு கட்சி என்று சொல்லலாம். ஏன்னா கடந்த கால வரலாற்றுகளை சொல்லுவேன், நேரம் சமயம் நமக்கு கிடையாது. ஒரு குறிப்பிட்ட அளவு தான் நம்ம பேச முடியுங்க. வேறொரு டிபேட் நமக்கு சமயம் கிடைக்கும் என்றால் இந்த பாசிச பாஜக அரசனுடைய தில்லாலங்கடி வேலைகளை எல்லாம் நான் இங்கே புட்டு வைப்பேன். ஏன்னா இந்து மக்கள் வந்து உண்மையை அறிந்து கொள்ள வேண்டும். இந்துக்களுக்கான கட்சி என்பதை நான் தொடர்ச்சியாக சொல்லிட்டு வரேன். பாஜக கிடையாது, அது பிராமண கட்சி, பிராமண சித்தாந்தத்தில் இயங்கி கொண்டிருக்கிற ஒரு கட்சி, தீவிரவாத அமைப்பு நடத்தி கொண்டிருக்கிற ஒரு கட்சி தான் பாஜக. இது நான் தெளிவாக சொல்லிட்டு வரேன். தமிழகத்தில் நீங்கள் கேட்ட ஒரே ஒரு கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லிடுறேன். தமிழகத்தில் ஏன் இவங்க இத்தனை முறை வருகிறார்கள் என்று சொன்னால், தமிழகத்தில் ஒரு பிம்பத்தை அவர்கள் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். பாஜக வளர்ந்து கொண்டிருக்கிறது, தமிழகத்தில் திராவிடத்தை மக்கள் வெறுக்கிறார்கள் என்ற ஒரு பிம்பத்தை பாஜக கட்டமைக்க விரும்புகிறது. அதற்கு இங்கே பல விஷயமான காரியங்களை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். முன்பெல்லாம் பண்ணிங்கன்னா இப்போது தேர்தல் பிரசாதுக்கு போக கனிமொழி எதிர்த்து மக்கள் கூடி விட்டார். சோஷியல் மீடியா பார்த்துட்டே வரேன். பாலுவை எதிர்த்து டிஆர் பாலுவை எதிர்த்து வந்துட்டாங்க, தயாநிதி மாறனை எதிர்த்து வந்துட்டாங்க, தேர்தல் பக்கம் வரல. இதெல்லாம் வந்து இந்த பாஜகக்காரர்கள் செய்கிற ஒரு சதி, ஒரு சூழ்ச்சி. மீடியாக்களில் வந்து ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்ணி பாஜக தான் இந்த தமிழ்நாட்டுக்கு இனி வருங்கால அரசு என்ற ஒரு கட்டமைப்பை ஏற்படுத்த அவர்கள் விரும்புகிறதுனால தான் மோடி பலமுறை தமிழகத்துக்கு வருகிறார். அந்த 400 என்று சொன்ன அந்த வாக்குறுதியை மக்கள் உண்மையாக நம்ப வேண்டும். இவிஎம் நம்ம திருடர்கள் கிடையாது என்பதை அவர்கள் மூடி மறைப்பதற்கு நான் ஓப்பனாக சொல்ல, இவிஎம் திருடர்கள் தான் நான் சொல்லுவேன். நான் அவர்களை பாஜக இவிஎம் திருடன் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இவிஎம் இல்லைன்னா பாஜக கிடையாது. தேர்தலில் நான் ஓப்பன் சேலஞ்ச் பண்ணுறேன். இன்றைக்கி மோடி அவர்கள் இதை பார்த்து கொண்டிருந்தால் இந்த இவிஎம்ஐ கட் பண்ணிட்டு பேலட்டுக்கு வாங்க. அண்ணாமலை அவர்கள் பார்த்து கொண்டிருந்தாலும் சரி, அல்லது பாஜக நிர்வாகிகள் பார்த்து கொண்டிருந்தாலும் சரி, இவிஎம்ஐ கட் பண்ணிட்டு பேலட் வாக்குச்சீட்டு முறைக்கு பாஜகவால் வர முடியுமா? இந்த தேர்தலை சந்திக்க முடியும். ஓப்பன் சேலஞ்ச் விடுறேன். நீங்கள் அப்படி பேலட் பேப்பர் மூலமா வந்து நீங்கள் 400 சீட் எடுத்தனா நாங்கள் உண்மையாகவே இந்த தேசத்தில் பாஜகவுக்கு ஆதரவு இருக்கிறது, மோடி அவர்களுக்கு ஆதரவு இருக்கிறதுன்னு சொல்லுவோம். மோடி அவர்களுக்கு ஆதரவும் கிடையாது, ஒரு புடலங்காயும் கிடையாது. ஒரு மீடியாவில் ஒரு சோஷியலில் அப்படியே என்ன பண்ண ப்ரொமோட் பண்ணுறாங்க அவரை. சும்மா நான் ஒரு தொடப்பத்தை எடுத்துக்கிறது, போய் ஒரு காலி கிரவுண்டை பெருக்கிறது, இதெல்லாம் பிரதமருக்கு வேலை கிடையாது. பிரதமர் வந்து நாட்டு மக்கள் எவ்வளோ பிரச்சனை, வேலை வாய்ப்பு இல்லாமல் திண்டாட்ட நாட்டில் ஏகப்பட்ட தலைவிரித்து ஆடுகிறது. பெண்கள் மானபங்கப்படுத்தப்படுகிறார்கள், நிர்வாணமாக அழைத்து செல்கிறார்கள். மாட்டு பிரச்சனைகள் எவ்வளோ விஷயம் சொல்ல, மத பிரச்சனை, மத கலவர்கள் எவ்வளோ இருக்குது. மாட்டு பிரச்சனை கொண்டு வருகிற மோடி அரசு அந்த மாட்டுத்தோலை விற்பனை செய்கிறது. அந்த மாட்டுத்தோலை விற்பனை செய்கிறது. இன்னைக்கு இந்தியா தான் முதலிடம். மாட்டு இறைச்சி தோல் விற்பனையில் இந்தியா, மாட்டு இறைச்சி விற்பனையில் இந்தியா தான் முதலிடம். அப்போ இதை தடுக்க முடியுமா உன்னால? அப்போ இந்த மாட்டு இறைச்சியில் யார் கொண்டு போறா? மாடு குலமாதா குலதெய்வம் என்று சொல்லுகிறீர்கள், ரைட், ஓகே. மாடு ஒருத்தனை முஸ்லீமை வெட்டுறீங்க, கொலை பண்ணுறீங்க. ஒருத்தன் வெட்டுறான், அவனை போட்டு அடிக்கிறீங்க, கொல்றீங்க, எத்தனை சித்திரவதை பண்ணுறீங்க. இந்த ஓலி பண்டிகை, இப்போ நடந்த ஓலி பண்டிகையில் ஒரு பெண்களை விடுவதில்லை, மானபங்கப்படுத்தி ஓலி என்ற பேரில் மானபங்கப்படுத்துகிறீர்கள். புல்டோஸ் அரசு போய் இடிக்கிறீங்க, காட்டி முடியாத இடிக்கிறீங்க. மக்கள் வாழ முடியவில்லை. ஓப்பனாக சொல்கிறேன். நீங்கள் வட இந்தியாவை போய் பாருங்கள், தமிழகத்திலேருந்து பேசாதீங்க. வட மாநிலங்களில் போய் யூபி, குஜராத்து, பீகார், அசாம், மேகாலயா, மணிப்பூர், வெஸ்ட் பெங்கால், மகாராஷ்டிரா, இங்கெல்லாம் நீங்கள் போய் பாருங்கள். ஒரு முறை சுற்றி பார்த்துட்டு வாங்க. இந்த அடிமை பாஜக முட்டாள்களுக்கு நான் சொல்லுகிறேன், ஒரே வார்த்தை தான் சொல்லுவேன். வட மாநிலங்களில் போயிட்டு பாஜக எந்த நிலைமையில் இருக்கிறது, இந்த தேசம் இந்து மக்களுக்கு எந்த சுதந்திரம் கிடைத்து கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் போய் பாருங்கள். அடிமை வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். இதுதான் நான் சொல்லுவேன்.
ஆக பாஜக உண்மையான நேர்மையான 10 ஆண்டு காலம் சாதித்தார்கள், இந்த மக்கள் சுபிட்சமாக இருக்கிறார்கள், சந்தோஷமாக இருக்கிறார்கள் அப்படின்னு சொன்னால் இவிஎம் எங்களுக்கு தேவையில்லை. ஆனஸ்டாக சொல்லுங்களேன், இவிஎம் எங்களுக்கு தேவையில்லை, நாங்கள் பேலட் பேப்பருக்கு வரோம் அப்படின்னு சொல்லுங்கள். கோபால், இப்போ தமிழ்நாட்டில் வாக்குப்பதிவு இயந்திரத்தில் திருட்டு வேலை செய்வதற்காக பாரதிய ஜனதா கட்சி பல வேலைகளை செய்து கொண்டிருக்கிறது, இந்த கட்சி வளர்கிறது என்று காட்டிக்கொள்கிறது அப்படின்னு வரீங்களா? கண்டிப்பாக. ஏன்னா பாஜக இங்கே வளரல. பாஜக வளர்ச்சி எல்லாம் எங்கே தெரியுமா இருக்குது? சோஷியல் மீடியாவில் மட்டும்தான் இருக்குது. சோஷியல் மீடியா தவிர்த்து பாஜக ஏங்க எங்கள் ஊர்லேயே 4 பேர் தாங்க இந்த தேர்தலில் பாஜக நிர்வாகி. இந்த தேர்தலில் பாரதிய ஜனதா தமிழ்நாட்டில் ஏதாவது இடங்களை பிடிக்கிற ஒரு வழிவகை? கண்டிப்பாக இந்த தேர்தலில் 4 இடங்களில் பாஜக தமிழகத்தில் 4 MP சீட்டு வரும். அதுக்கு மேலே வந்தால் அவன் டப்பா டான்ஸ் ஆடிடும், ஏன்னா மக்கள் தோல் உரிச்சிடுவாங்க. ஆனாலும் அந்த 4 இடங்கள் எப்படி வரும்? 4 இடங்களும் விட, ஏன்னா முக்கியமான தலைவர்கள் இருக்காங்க. அண்ணாமலை 1, கோயம்புத்தூர் தொகுதி, டிடிவி தினகரன் தேனி தொகுதி, ராமநாதபுரம் OPS, இந்த 3, இன்னும் ஒருத்தர் வந்து லிஸ்ட்டில் இருக்க 2-3 பேர் லிஸ்ட்டில் இருக்காங்க, அந்த ஒரு தொகுதி. மொத்தம் 4 தொகுதிகளில் இதில் மக்கள் வாக்கு அளித்து அவர்கள் அண்ணாமலை ஜெயிக்கிறதுனா ஃபஸ்ட்டு வார்டு கவுன்சிலர் இருந்தால் அவர் ஜெயிச்சு காட்ட சொல்லுங்கள். ஒரு வார்டு கவுன்சிலில் தேர்தலில் நின்று அண்ணாமலை ஜெயித்து காட்டி விட்டு நான் எலெக்ஷன் நிற்க சொல்லுங்கள். ஒரு சட்டமன்ற தேர்தல் தோல்வியற்றார். அவர் இருக்கிற அந்த கரூர் சட்டமன்ற அரவங்குறிச்சி தேர்தலில் கடந்த முறை நின்றார், அதில் தோல்வியை தழுவினார். அதை விட்டுட்டு ஏன் இப்போ நீ கோயம்புத்தூரில் போய் நிற்கிற? கோயம்புத்தூர் நிற்க வேண்டிய காரணம் முடிக்கணும்னா நீ அரவங்குறிச்சிலே நில்ல. நீ தைரியமான ஆளாச்சே, நீ தான் வீரமான ஆளாச்சே, வீர வசனம் பேசக்கூடிய ஆளாச்சே, திராவிட கட்சியில் தெரிவிக்க விடுற ஆளாச்சே, நீ தான் வீர வசனம் பேசிக்கிட்டே இருக்கியப்பா, பொய்யா பேசி நிற்கிறியா? பொய்யை தான் மக்கள் நம்பிக்கணும். முட்டாள் இந்த இந்துக்கள் எல்லாம் நம்பிக்கிட்டு இருக்காங்கல்ல சோசியல் மீடியாவில் நான் சொல்கிறேன், நம்பிக்கிட்டு இருக்காங்க இல்லையா? அப்போது நீ அரவங்குறிச்சியில் இன்னும் உன்னுடைய பலத்தை காட்ட வேண்டியது தானே? ஏன் கோயம்புத்தூருக்கு போகிற? கரூர் அங்கே நிற்க வேண்டியது தானே? செந்தில் பாலாஜி கைது, ஏன் பயப்படுற? என்ன அவர் செஞ்சிட்டாரு? நிறைய ஒரு முதலமைச்சர் மீது 2 முதலமைச்சர் கைது செய்கிறது இந்த பாஜக அரசு. கடந்த 10 ஆண்டுகளில் 2 முதலமைச்சர் எத்தனை அரசை கவிழ்த்து இருக்கிறது, சதி செய்து கவிழ்த்து இருக்கிறது. ஏன் நிர்மலா சீதாராமன் தைரியமான ஆளாட்சி தானே? ஏன் தேர்தலில் ஏன் போட்டியிடலை? ஏன்னா அவங்க ஒரு பிராமணன், அவங்களுக்கு தேர்தலில் போட்டின்னு அவசியம் இல்லை. அடிமைகள் வேலை செய்யணும், அவர் ராஜா மாதிரி உட்காந்துங்க. அதே மாதிரி ஜெய்சங்கர் அதே தான். நீங்கள் பார்ப்பீங்க, இந்த பார்ப்பனியர்கள்லாம் பாருங்கள், எந்த எலெக்ஷனில் நின்றுருக்கான பாருங்கள், எந்த சமுதாய சேவையில் எங்கேயாச்சும் வந்து நின்று சமூக சேவை செய்திருக்கான ஒருத்தனை காட்டுங்க. இந்துக்களுக்காக போராடுங்க எந்த ஐயர் பிராமணாச்சும் தெருவில் நின்று இந்த கோயில் இவ்வளோ பிரச்சனை இருக்குது, இந்த கோயிலுக்காக நான் போராடணும், எந்த பிராமணாச்சும் கோயிலில் வீதிக்கு வந்து போராடிக்கிறேன் ஒருத்தனை காட்டுங்க. காட்ட முடியாது. ஏன்னா நாம் அடிமை வேலை செய்ய வேண்டும், அவர்கள் மேலே உட்கார்ந்து கொள்ள வேண்டும். இதுதான் அவர்கள் சித்தாந்தம். இந்த சித்தாந்தம் மிகப்பெரிய ஒரு கொடுமையான ஒரு விஷயம். 2024 இந்திய தேசம் மிகப்பெரிய ஒரு சவாலை எதிர்த்து நோக்கி கொண்டிருக்கிறது. இந்த தேசத்தினுடைய ஜனநாயகம் கேள்விக்குறியாகி இருக்கிறது. அரசியலமைப்பு சட்டம் மிகவும் என்ன சொல்கிறதுனே எனக்கு தெரியல. இந்த அமைப்பு சட்டத்தையே அவர்கள் மாற்றி அமைக்க துடித்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு சாதகமாக. அப்போ மனிதன் ஒரு சாமானியன் கடைசியாக தட்ட வேண்டிய கதவுகள் காவல்துறை, கடைசியாக போனால் நீதித்துறை. அந்த நீதித்துறையும் அவர் கண்ட்ரோல் எடுத்துக்கிறாங்க. ஒரு சில நீதிபதிகள் தான் அவர்களுக்கு அடங்க மாட்டேன்றாங்க. அந்த அடங்க மறுக்கின்ற அந்த நீதிபதிகளையும் கொலை மிரட்டல்கள் விடுக்கிறார்கள், மிரட்டி பார்க்கிறார்கள், அடிபணிய வைக்கிறார்கள். சந்திரசூட்டி விவகாரத்தில் நான் சொல்கிறேன், 600 அட்வொகேட்ஸ் கொண்டு போயிட்டு அவர் மாற்றணும்னு சொல்கிறாங்க. நீ நியாயமான ஆளாச்சே, ஏன் பயப்படுற? நீதிபதிக்கு ஏன் பயப்படுற? அப்போ எலெக்ஷன் பாண்டில் பார்த்தீங்கன்னா அதுக்கு பதில் சொல்லிட்டு போய, அது பதில் கிடையாது. சீன ஆக்கிரமிப்புக்கு பதில் கிடையாது, ரஃபேல் விமானங்களுக்கு பதில் கிடையாது, கோப்புகள் காணாமல் போய்விட்டது. ஏன் இங்கே தமிழகத்தில் போதை மாநிலமாக அது காட்ட துடிக்கிற, அதை ஐடென்டிஃபை பண்ண துடிக்கிற, அது தமிழகத்தை வந்து எப்படியாச்சும் ஒரு போதை மாநிலம் என்று ஒரு பட்டப்பெயரை சூட்டிவிட வேண்டும், தமிழகத்துக்கு ஒரு களங்கத்தை ஏற்படுத்தி விட வேண்டும். நிரந்தரமாக தமிழகம் இந்த அதாவது இந்த தமிழ்நாடு என்ற வார்த்தை அவர்களுக்கு உரித்து கொண்டே இருக்கிறது அவர்களுக்கு. ஆனால் குஜராத்தை பற்றி பேச மாட்டேங்கிறாங்க. குஜராத்தை பற்றி பேச மாட்டான். ஏன்னா குஜராத்தில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4777 கிலோ கஞ்சா அப்படின்னு போதைப் பொருட்கள் பிடிபட்டு இருக்கு. அதை பற்றி பேச மாட்டான். கிட்டத்தட்ட 5 லட்சம் கோடி அரசு பாதுகாப்பில் இருந்த போதைப் பொருட்கள் மாயமாகி விட்டது. அப்போ மோடி திருடன் நம்ம சொல்ல முடியுமா? அதை எடுத்து வித்துட்டாங்களா?
இது யாருக்கு தெரியும்? இன்னொன்று சொல்லப்போனால் யூபியில் கிட்டத்தட்ட 500 கிலோ கஞ்சாவை காணும். அதுக்கு அது யோகியா யாரோ ஒருத்தர், ஆதித்யா யாரோ பேர் கூட நம்ம மனசில் வச்சுக்குது. யோகி என்ன சொல்கிறாரு முதலமைச்சர், அந்த கஞ்சாவை எலி தின்று விட்டதுன்றார். எப்போ நான் வாழ்நாளே இது மாதிரிலாம் பார்க்கவே இல்லை, இந்த ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் நான் பார்க்கவே இல்லை, யாரும் சொல்ல. நான் ஒரு சிலர் கேள்விப்பட்டிருக்கேன், ஆனால் அவர்களெல்லாம் யோகி அவர்கள் மிஞ்சி விட்டார்கள். பாரதிய ஜனதா கட்சி மிகவும் மிஞ்சி விட்டது. போதைப் பொருளை பொறுத்தவரையும் கடத்துறது அவன் தான். இந்த நாட்டில் ஏர்போர்ட் அத்தாரிட்டி யார்கிட்ட இருக்குது? போர்ட் அத்தாரிட்டி யார்கிட்ட இருக்குது? நீங்கள் சொல்லுங்களேன், நெறியாளராக நீங்கள் சொல்லுங்கள். ஒரு வெளிநாடுலேருந்து ஒரு போதைப் பொருள் உள்ளே வருது அப்படின்னா, அண்ணாமலை ஒரு முட்டாள்தனமாக ஒரு பதிவை ஒரு பேட்டியை, ஒரு டிபேட்டில் ஒரு பேட்டியை கொடுக்குறார். தமிழக அரசு போதைப் பொருளை கட்டுப்படுத்த தவறிவிட்டது, காவல்துறை சரியான நோக்கத்தில் செயல்படுத்தவில்லை, காவல்துறை கைகளை கட்டி போட்டு இருக்கிறது தமிழக அரசு சொல்கிறாரு. நான் அண்ணாமலையை சொல்கிறேன், அண்ணாமலை படித்த ஒரு முட்டாள் என்று நான் சொல்லுவேன். ஏன்னா ஏர்போர்ட் அத்தாரிட்டி, போர்ட் அத்தாரிட்டி, சிஏஏ, என்ஐஏ, அமலாக்கத்துறை எல்லாமே மத்திய அரசுக்கிட்ட இருக்கு. அப்போ நீ அனுமதிக்காமல் ஏர்போர்ட்டை விட்டு கஞ்சாவோ அபினோ போதைப் பொருள் வெளியே வர முடியுமா? போர்ட்டை விட்டு, துறைமுகத்தை விட்டு வெளியே வர முடியுமா? அப்போ உன் கண்ட்ரோலில் இருக்கு. அப்போ நீ தான் அதை வெளியே விடுற. அப்போ நீ எவ்வளோ ஆதாயம் அதில் பெற்றிருப்ப? நான் இன்னும் பட்டியலிடுவேன். இந்த கொரோனா காலகட்டத்தில் இந்த மருந்து மூலமாக மக்களோட உயிரோடு விளையாடிய ஒரு கேவலமான அரசு இந்த பாஜக அரசு. அப்போ எத்தனை மருந்து கம்பெனி, கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 465 கோடி ரூபாய் தேர்தல் நிதியை இந்த மருந்து நிறுவனங்கள் அதுவும் இந்த கொரோனாக்கு வேக்சின் செய்த நிறுவனங்கள். அப்போ வேக்சின் செய்த ஒரு நிறுவனம் பாஜக அரசுக்கு தேர்தல் நிதியாக 200 கோடி 300 கோடி கொடுத்தோம்னா அப்போ இன்னும் ஆதாயம் அடைந்திருப்பான் என்று பாருங்கள். சீரம் என்ற நிறுவனம். நான் கேட்கறது, இதுக்கு பதில் சொல்லுங்க. நாங்கள் நெறியாளராக இருந்தாலும் சரி, மோடி அரசாங்கம் வந்தாலும் சரி, எனக்கு பதில் சொல்லட்டும். அவர்கள் நிதி பெற்ற அந்த மருந்து நிறுவனங்களில் கிட்டத்தட்ட ஒரு 10-15 நிறுவனங்கள் அவர்கள் மீது வழக்குகள் இருக்கிறது. போலி மருந்துகள் தயாரிக்கிற வழக்குகள் அவர்கள் மீது இருக்கிறது. அந்த நிறுவனங்களிடமே கிட்டத்தட்ட 200 கோடி 150 கோடி, அதுவும் கொரோனா காலகட்டத்தில் வேக்சின் செய்த அந்த நிறுவனங்கள் இவருக்கு இத்தனை கோடி ரூபாய் தேர்தல் நிதியாக எலக்ட்ரோல் பாண்ட் கொடுத்திருக்கிறது என்றால் அந்த கம்பெனிகள் எத்தனை ஆதாயத்தை அடைந்திருக்க வேண்டும்? சரி, நிறைய பாரதிய ஜனதா பற்றி பேசுனீங்க. தமிழ்நாட்டில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் நிலை என்ன? இந்த தேர்தலில் எத்தனை இடங்களை அவர்கள் வெற்றி பெறுவார்கள்? எத்தனை இடங்களில் வெற்றி பெறுவார்கள்? இந்த தேர்தலை பொறுத்தவரையும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாண்பை, மதிப்பை இந்த மோடி அரசாங்கம் கெடுத்து விட்டது. ஏன்னா கடந்த காலத்தில் 4 ஆண்டு காலம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள், நீங்கள் எந்த கேள்வி கேட்டாலும் அங்கேயே சுற்றி வரீங்களே, வேறு வழியே கிடையாது, அங்கே தான் போய் நிற்கிது. நீ எங்கே போனாலும் இன்றைக்கு அரசியல் எங்கே சுற்றினாலும் எந்த மாநிலத்தில் பிரச்சனை எடுத்தாலும் அங்கே மோடி கிட்ட தான் போய் கடைசியாக போய் நிற்கும். அது ஏன்னா நான் சும்மா சொல்ல ஆதாரத்தோடு சொல்லுகிறேன். நாடாளுமன்ற தேர்தல் என்ற காரணத்தினால், நாடாளுமன்ற தேர்தல் என்ற காரணத்தினாலும் கிடையாது. நீங்கள் நார்மலாக நீங்கள் எடுத்தீங்கன்னா எந்த ஒரு ஸ்டேட் அரசியல் எடுத்தாலும் அதில் அந்த ஸ்டேட்டோடைய அழிவுக்கு, நாசகார வேலைகளுக்கு முக்கியம் காரணமாக இருப்பது பாஜக தான் இருக்கும். இப்போது நீங்கள் இபிஎஸ் அவர்களை பற்றி கேட்டீங்க, அதிமுகவை பற்றி கேட்டீங்க. அதிமுகனா கடந்த ஜெயலலிதா மறைவுக்கு அப்புறம் இந்த கட்சியை யார் வழிநடத்தி கொண்டு செல்வது என்ற ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி இருந்தது. இந்த கட்சி அழிந்து விடுமா என்ற ஒரு கேள்விக்குறி இருந்தது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் சசிகலா அவர்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்களை முதலமைச்சராக தேர்வு செய்கிறார்கள். அவர்கள் சிறைச்சாலைக்கு செல்கிறார்கள். அந்த காலகட்டத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தன்னுடைய பதவியையும் ஆட்சியும் தக்க வைப்பதற்காக மோடி அரசை நம்பி இருக்க வேண்டிய சூழ்நிலை அவருக்கு உருவாகியது. ஏன் மோடி கிட்ட போகிறீங்க அப்படின்னா, இல்லைன்னா இன்றைக்கி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் 4 வருஷம் ஆட்சி இங்கே நடத்தி இருக்க முடியாது. அவர் பக்கபலமாக மோடி அரசு இருந்தது. அவர்கள் கொஞ்ச நாள் கொஞ்சம் புல்லாங்கல் வாசித்து கொண்டிருந்தார்கள். பலவிதமான நாசகார செயல்களுக்கு இவர்கள் கொஞ்சம் உடந்தையாக இருந்தார்கள். அதனுடைய தாக்கம் இப்போது அதிமுக அரசை பாதித்து கொண்டிருக்கிறது. இந்த தேர்தலில் அதிமுக வெற்றி பெறுவது என்பது மிகவும் சொற்ப இலக்குகளாகத்தான் இருக்கும். அது கூட இருக்காது என்று தான் நினைக்கிறேன். அதிக இடங்களில் திமுக கூட்டணி நிச்சயமாக வெற்றி பெறும். எத்தனை தான் பழியில் அவர்கள் சுமத்தினாலும் திமுக கூட்டணி நிச்சயமாக வெற்றி பெறும். மேலே இந்திய கூட்டணி அரசு ஆட்சி அமைக்க வேண்டும். அவர்கள் அமைத்தால் ஒழிய இதற்கெல்லாம் ஒரு தீர்வு கிடைக்காது. இல்லை என்றால் மீண்டும் ஒரு
இந்தியா ஒரு சுதந்திர போராட்டத்துக்கு தயாராக வேண்டிய ஒரு காலகட்டத்துக்கு நாம் தள்ளப்படுகிறோம். ஏன்னா விவசாயத்தை அழிச்சிட்டாங்க, தொழில்துறையை அழிச்சிட்டாங்க, எல்லா போர்ட்டை விற்றுட்டான், ஏர்போர்ட்டை விற்றுட்டான், ரயில்வே துறையை விற்றுட்டான், டெலிஃபோன் எக்ஸ்சேஞ்ச் விற்றுட்டான், பிஎஸ்என்எல் முடக்கிட்டான், அதானி ஜியோ வளர்த்துட்டான், ஏர்டெல் பல லட்சம் கோடி ஏர்டெல் வந்து வாராக்கடன் ஆகி போச்சு. எத்தனை பேர் நீரவ் மோடி, விஜய் மல்லையா, அவன் இவன் லொட்டு லொசுக்குன்னு எல்லார் கடனும் வாராக்கடன் ஆகிட்டான். மக்கள் போடுற அந்த 1000 ரூபாய் மினிமம் பேலன்ஸு, அதையும் மினிமம் பேலன்ஸ் என்ற பேரில் 180, 200, 250 பிடிங்கி அதையும் அதானி அம்பானி கொடுத்துட்றான். அப்போ மக்கள் இன்னைக்கு வாழ முடியாத ஒரு சூழ்நிலையை தள்ளப்பட்டிருக்கு. பெண்கள் நடமாட முடியாது. தமிழகம் தென்னிந்தியா அந்தளவுக்கு கிடையாது, ஆனால் வட மாநிலங்களில் பெண்கள் நடமாட முடியாத சூழ்நிலை உருவாக்கி இருக்கிறது. எதிர்த்து வாய் திறந்து பேச முடியாத சூழ்நிலையில் உருவாக்கி, தனி மனிதனாக இருந்தாலும் சரி, ஊடகத்துறையாக இருந்தாலும் சரி, ஊடகத்துறையோட சரி, ஒரு உண்மையான ஒரு விஷயத்தை எடுத்து போட முடியல அவனால். அவனை ஒன்று இந்த சர்வாதிகார ஆட்சி மிரட்டுகிறது. இடி அனுப்புவான்றான், சிபிஐ அனுப்புவான்றான், பொய் கேஸ் போடுவான்றான், இல்லை கொலை இதுக்கு எல்லாத்துக்கும் மறியலையா வேற கேஸை போடுவான்றான், இல்லை உன்னை கொலை பண்ணுவான்றான், ஓப்பனாகவே சொல்கிறான். அப்போது ஊடகத்துறை பயந்து கொண்டிருக்கிறது. ஊடகத்துறை, பத்திரிகை துறைகள் குரல் வலையை நசுக்கி கொண்டார்கள், தனி மனிதர்கள் குரல் வலையை நசுக்கி கொண்டிருக்கிறார்கள். அப்போது இந்த ஒரு சிஎம்கே அந்த நிலைமை அப்படின்னா ஒரு சாமானியன் பயப்படுவானா இல்லையா? ஆக இந்த மோடி அரசாங்கம், சர்வாதிகாரம் மோடி அரசாங்கம் நான் வைக்கிற ஒரே ஒரு கோரிக்கை அதுதான். நான் என்ன சொல்கிறேன், பாஜகவை நான் விரும்புகிறேன் என்றால் இந்த ஆர்எஸ்எஸ் பின்னணியை விட்டு பாஜக தனித்து இயங்கும் என்றால், ஆர்எஸ்எஸ் பாஜக மீண்டும் ஆட்சிக்கு வந்து ஆர்எஸ்எஸ்ஸை தடை செய்யும் என்றால் பாஜகவுக்கு நான் வாக்களிப்பேன். ஏன்னா பாஜக வந்து ஆர்எஸ்எஸ் பின்னணியிலேருந்து வெளியே வரணும். அந்த தீவிரவாத ஆர்எஸ்எஸ் அமைப்பிலேருந்து பாஜக வெளியே வர வேண்டும். அப்படி வந்தால் நிச்சயமாக பாஜக ஆதரிக்கலாம், தவறு கிடையாது. ஆனால் ஆர்எஸ்எஸ் பின்னணியில் இயங்கிக் கொண்டிருக்கிற பாஜகவை இந்த தேசம் வெறுக்கிறது. காரணம், அது ஒரு தீவிரவாத அமைப்பு, அது பார்ப்பனிய அடிப்பு. இந்த அடிமைத்தனத்துக்குள் மீண்டும் இஸ்லாமிய அடிமைத்தனத்தை நம்ம பார்த்துருக்கோம், கிறிஸ்டியானிட்டி பிரிட்டிஷ்காரர்களுடைய அடிமைத்தனத்தை நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் அதை விட மிக கொடுமையான ஒரு அடிமைத்தனம் எது தெரியுமா? இந்த பிராமணர்களுடைய அடிமைத்தனம். அதை மூடி மறைச்சிடுறாங்க. இஸ்லாமியர்களுக்கு முன்பாக பிராமண அடிமையை நம்ம எப்படி அடிமைப்படுத்தினார்கள்? சேலை போட முடியாது, மாரை வந்து பார்ப்பான், வெயிட்டு போடுவான், நம்பூதிரியில் வெயிட்டு போடுவான். இந்த கொடுமைகள்லாம் இந்த கேரளாவில் நடந்திருக்கு. மக்கள் மறந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன், அண்ணாமலைக்கு ஞாபகப்படுத்துகிறேன். அப்போது இந்த பிராமண ஆட்சியை அவர்கள் மீண்டும் கொண்டு வர துடிக்கிறார்கள் இந்த பாஜக அரசு. உண்மையாகவே பாஜக அரசு மக்கள் நலன் மீது அக்கறை கொள்ளுமானால் இந்த ஆர்எஸ்எஸ் அமைப்பை தடை செய்ய வேண்டும். சரி, தமிழ்நாட்டில் தொடர்ந்து தனியாகவே களம் காண்கிற நாம் தமிழர் கட்சியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? நாம் தமிழர் வந்து பிஜேபியோடைய பி டீம். நாம் தமிழர் வந்து அவன் பேர் நாம் தமிழர் பேர் வச்சுட்டு மக்களை ஏமாற்றிக்கிட்டு இருக்கலாம்னு நினைக்கிறாரு சீமான் அவர்கள். சீமான் போன்ற ஒரு கேவலமான அரசியல் செய்கிறவர்கள் நான் பார்த்ததே கிடையாது. ஏன்னா ஒரு நேர்மை இருக்க வேண்டும் அரசியலில். அவரை பற்றி பல விமர்சனம் சொல்கிறாங்க, அதெல்லாம் நமக்கு இங்கே தேவையில்லை. அவர் எந்த இதெல்லாம் இருக்கட்டும், அவர் தனிப்பட்ட வாழ்க்கையை நம்ம போக விரும்பலை. ஆனால் தொடர்ந்து அவரோட வாக்கு விழுக்காடு அதிகமாகிட்டு இருக்கு. அதாவது இப்போது பாஜக தான் சொல்லிகிட்டே வருது, எங்களுடைய வாக்கு விழுக்காடு அதிகமாகிட்டே வருது, வாக்கு விழுக்காடு அதிகமாகிட்டே வருதுன்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னா, ஒரு பொய்யை பல முறை நீங்கள் சொல்லும்போது அது மெய்யாகி விடுகிறது. கோயபல்ஸ் பிரச்சாரம் மாதிரி ஒரு பொய்யை நீங்கள் பல முறை சொல்லும்போது அது உண்மையாகி விடுகிறது, உண்மை அங்கு புதைந்து போய் விடுகிறது. அதுதான் சீமான் செய்கிற ஒரு விஷயம். சீமான் உண்மையான ஒரு நாகரிகமான ஒரு அரசியலை செய்கிறார் என்றால் இது வந்து நாடாளுமன்ற தேர்தலுங்க. ஒரே ஒரு ஃப்ராங்காக பேசுகிறோம், இது நாடாளுமன்ற சட்டமன்ற தேர்தல் கிடையாது. இந்த நாடாளுமன்ற தேர்தலில் நீ யாரை எதிர்த்து பேச வேண்டும்? மத்திய அரசை பற்றி பேச வேண்டுமா, மாநில அரசை பற்றி பேச வேண்டுமா? அவரை பற்றி பேசுகிறாரு, ஒன்றியத்தை பற்றி பேசிட்டு தானே இருக்காரு, எதிர்த்து பேசுகிறாரு அவர். நான் அடிக்கிற மாதிரி அடிக்கிறேன், நீ அழுகிற மாதிரி அழுவு. ஆனால் என்னுடைய டார்கெட்டு அந்த ஆடியோ வீடியோ ரெக்கார்டிங்லாம் என்கிட்ட இருக்குது, நான் உங்கள்கிட்ட காட்டுவேன். சாட்டை என்ற போன அந்த பையன், ஒரு பையன் இருக்கான், சாட்டை பையன். அவன் ஏன்னா சாட்டை கையில் வச்சுட்டு போனான் எனக்கு தெரியல, அவனுக்கு யார் அந்த துரைமுருகனா யாரோ ஒரு பையன் இருக்கான். அந்த சாட்டைன்னு சொல்லிட்டு அவன் ஒரு ஆடியோ ஒன்று போட்டிருந்தான். அந்த ஆடியோவில் அவங்க பேசுகிறாங்க, நம்ம டார்கெட்டே திமுக தான். உனக்கு டார்கெட் திமுக, இது எலெக்ஷன்னா எலெக்ஷன், இது நாடாளுமன்ற தேர்தல். இந்த நாடாளுமன்ற தேர்தலில் மத்திய அரசு
அதாவது பிஜேபி, காங்கிரஸ், இதுதான் 2 கட்சிகள் தான் வந்து மத்தியில் ஆட்சி அமைக்கக்கூடிய கட்சிகள். இந்த 2 கட்சிகளை பற்றி நீ பேசணுமே தவிர, இப்போ காங்கிரஸ் வந்து 10 ஆண்டு காலம் ஆட்சியில் கிடையாது, அதை பற்றி பேச வேண்டிய அவசியம் உனக்கு கிடையாது. இந்த 10 ஆண்டு காலம் நீ வந்து பாஜக அரசு என்னென்ன நன்மைகள் செய்தது, அதை பற்றி பேசுறதுக்கு சீமான் அவர்களுக்கு துணிவு இருக்கிறதா? அதை தானே பேசணும், நியாயமாக பேசணும். நீ திமுக பற்றி பேச வேண்டிய அவசியம், இது சட்டமன்ற தேர்தல் கிடையாது. சட்டமன்ற தேர்தலாக இருந்தால் திமுக செய்த இந்த கடந்த 5 ஆண்டுகள் திமுக செய்த குறைகளை நீ எடுத்து சொல்லலாம், தப்பு கிடையாது. ஆனால் இது நாடாளுமன்ற தேர்தல். இந்த நாடாளுமன்ற தேர்தலில் நீ திமுகவை குறை சொல்கிறேன் என்றால் இது யாருக்கு சாதகம் என்று நினைக்கிறீர்கள்? பாஜகவுக்கு சாதகம். அதே போல அதிமுக திமுகவை குறை சொல்லிக் கொண்டிருக்கிறது, மத்திய அரசாங்கத்தை குறை சொல்லவில்லை. 10 ஆண்டுகள் செய்த ஒரு துரோகத்தை அதிமுக பேச மாட்டேங்குது, ஆனால் திமுக பற்றி பேசிக் கொண்டிருக்கிறது. திமுகவுக்கும் எனக்கு 1000 கொள்கை வித்தியாசம் உண்டு. ஆனால் நீ திமுக பற்றி பேசுறதுனால சீமானும் சரி, அதிமுக எடப்பாடி பழனிசாமி அவர்களும் சரி, நீங்கள் திமுகவை பற்றி பேசுவதனால் யாருக்கு அது லாபம், யாருக்கு அது சாதகம்? பாஜகவுக்கு சாதகம். இப்போ நாம் தமிழர் கட்சியும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகமும் மறைமுகமாக பாரதிய ஜனதாவிற்கு வேலை செய்கிறது என்று சொல்ல வருகிறீர்கள். கண்டிப்பாக சீமான் அவர்களும் சரி, அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் சரி மறைமுகமாக தெரிந்து செய்கிறாரா தெரியாமல் செய்கிறாரா எனக்கு தெரியாது. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தேர்தல் பிரச்சாரத்தில் திமுக பற்றி பேச வேண்டிய அவசியமே கிடையாது. இது வந்து மாநில தேர்தல் கிடையாது, இது வந்து மத்திய அரசாங்கத்துடைய தேர்தல், ஒரு பிரதமரை தீர்மானிக்கக்கூடிய ஒரு தேர்தல். இந்த தேர்தலில் படித்தவர்களாகிய நாம் அதை புரிந்து கொள்ள வேண்டும். தமிழகத்தில் நீ சட்டமன்ற தேர்தலாக இருந்தால் ஒன்று திமுகவினுடைய குறைகளை சுட்டி காட்டலாம், அதிமுக குறைகளை சுட்டி காட்டலாம். ஏன்னா இங்கே தான் இந்த 2 கட்சிகள் தான் பிரதான கட்சிகள். ஒன்று அதிமுக இருக்கும் அல்லது திமுக இருக்கும். இந்த கடந்த 5 ஆண்டுகளில் திமுக என்ன சாதித்தது என்று சொல்லலாம். சாதித்ததுக்கு நிறைய அவர்கள் செய்திருக்கிறார்கள். இது திமுக பிடிக்காது என்றாலும் இந்த கடந்த 3 ஆண்டு காலத்தில் பல நல்ல திட்டங்களை வந்து திமுக அரசு செய்திருக்கிறது. கடந்த வெள்ளத்தின் போது, மழை வெள்ளத்தின் போது ஒரு சொட்டு தண்ணி கூட இந்த தமிழகத்தில் தேங்கலை, மக்கள் பாதிக்கப்படலை. அந்த அளவுக்கு துரிதமாக பணிகளை அனைத்து இடங்களும் கால்வாய்களை தூர்வாரியது, காவல்களை போட்டது, எல்லா இடத்துல அருமையான ஒரு பணியை செய்திருக்கிறாங்க. நான் அதுக்கு வீடியோ ப்ரூஃப்லாம் நான் காட்ட முடியும். நான் திமுக கட்சிக்காரனும் கிடையாது, அதிமுக கட்சிக்காரன் கிடையாது. நான் ஒரு சிவனியர், மக்கள் நலன் விரும்பி. ஆக நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் இந்த திமுகவை குறைத்து பேச பாரதிய ஜனதா கட்சிக்கு சாதகமாக அமையும். அதனால் நான் வைக்கிற கோரிக்கை என்னென்னா, சீமான் அவர்களுக்கும் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் நீங்கள் திமுகவை குறை சொல்வதை நிறுத்திவிட்டு நீங்கள் மத்திய அரசை 10 ஆண்டு காலத்தில் பாரதிய ஜனதா கட்சி மோடி அரசாங்கம் செய்த நன்மைகளை பற்றி பேசுங்கள், அல்லது இந்த நாட்டுக்கு அவர்கள் செய்த துரோகங்களை பற்றி பேசுங்கள். இது நீங்கள் செய்யாமல் தமிழகத்தில் இருக்கிற ஸ்டாலின் அரசை நீங்கள் குறை சொல்ல வேண்டும் ஒரே ஒரு நோக்கத்திற்காக நீங்கள் செய்து கொண்டிருந்தால் இது பாஜகவுக்கு சாதகமாக முடியும். மீண்டும் ஒரு சர்வாதிகார ஆட்சி அமைப்பதற்கு நீங்கள் மறைமுகமாக உதவி செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்பது எனது பகிரங்கமான குற்றச்சாட்டு. இதை அவர்கள் திருத்திக் கொள்வார்கள் என்று நினைக்கிறேன். அப்படி திருத்திக் கொள்ளாவிட்டால் வருந்த போவதும் எங்களோடு சேர்த்து அவர்களும் தான். இறுதியாக தமிழ்நாட்டில் நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகள் எப்படி இருக்கும்? கண்டிப்பாக மெஜாரிட்டியில் தான் பிஜேபி மேலே வருவாங்க. ஏன் இதை ஆணித்தரமாக சொல்கிறேன்னா, நான் தமிழ்நாட்டில் கேட்குறேன். தமிழ்நாட்டில் பாஜக வராது, திமுக கூட்டணி தான் வந்து வரும். ஏன்னா ஒரு நிலையான ஒரு கூட்டணி, ஒரு நிலையான ஆட்சி இங்கே கொடுத்து கொண்டிருக்கிறது திமுக கூட்டணி அரசாங்கம். என்னை பொறுத்தவரையும் ஸ்டாலின் வந்து அவர்கள் மிக அருமையான ஒரு திட்டங்களை மக்களுக்காக செயல்படுத்தி கொண்டிருக்கிறார். அவர் மீது களங்கத்தை சுமத்த வேண்டும், அவர் மீது பழி போட வேண்டும் என்று பலவிதமாக இந்த பாஜக, சீமான், எடப்பாடி அவர்கள் எத்தனையோ பேர் வந்து வருந்து கொண்டு வந்து தலைவர் ஸ்டாலின் மீது பழியை சொல்லி கொண்டிருக்கிறார்கள். எத்தனை நீங்கள் பழி சொன்னாலும் சரி, அதையெல்லாம் தாங்கி நிற்கக்கூடியது திமுக என்கிற ஒரு மாபெரும் ஒரு சக்தி, திராவிட இயக்கம். மக்கள் மிகவும் தெளிவாக இருக்கிறார்கள். மக்கள் மீண்டும் முட்டாளாக்க இந்த பாஜகவோடு சேர்ந்து இந்த அரசியல் கட்சிகள் நாடகத்தை அரங்கேற்றி கொண்டிருக்கிறது இந்த நாடாளுமன்ற தேர்தலில். ஆகையால் தமிழக மக்களுக்கு நான் சொல்லிக்கொள்வது ஒன்றே ஒன்று தான். நீங்கள் மீண்டும் ஒரு சர்வாதிகார ஆட்சியினுடைய பிடியில் போகப் போகிறீர்களா, அல்லது
தன்னிச்சையாக சுதந்திரமாக வாழக்கூடிய ஒரு இந்த தேசத்தை நீங்கள் விரும்புகிறீர்களா என்பதுதான் என்னுடைய கேள்வி. நீங்கள் மீண்டும் சுதந்திரமாக வாழ வேண்டும் என்றால் இந்திய கூட்டணிக்கு வாக்களியுங்கள். பாஜகவிற்கு வாக்களித்தால் தன் தலையில் தானே மண்ணலை கொட்டி கொண்டது போல் இருக்கும். அதனால் பெரியார் ஒரு விஷயம் சொல்லுவாங்க, பழமொழி சொல்லுவார். அதாவது சாணியில் காலை வைக்கிறதுக்கு கூச்சப்பட்டு மலத்தின் மீது காலை வைத்து விட்டேன் என்று சொல்வார். ஒரு முன்னோர் வாக்கு அது பெரியார் வேறு எதுக்கோ கோட் பண்ணியிருப்பார். அது முன்னோர் வாக்கு. சாணியில் காலை வைக்கிறதுக்கு பயந்து நான் மலத்திலே காலை வைத்து விட்டேன். அப்படி தான் வந்து சாணி போன்றிருந்த அந்த காங்கிரஸை வெறுத்து விட்டு மலத்தின் மீது காலை வைத்து விட்டோம். கடந்த 10 ஆண்டுகளாக இந்த மலத்திலே தான் நாம் புரண்டு கொண்டிருக்கிறோம். இந்த துர்நாற்றத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம். இந்த தேசம் மிகப்பெரிய அழிவை சந்தித்து கொண்டிருக்கிறது. இந்த ஜனநாயகம் கேள்விக்குறியாக இருக்கிறது. இந்த ஊடகத்துறையினுடைய குரல் வலைகள் நசுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த தேசம் இந்துக்களுக்கு விரோதமாக எழும்பிக் கொண்டு இந்துக்கு பாதுகாப்புன்னு நினைக்கிறீங்க, நிச்சயமாக கிடையாது. இதுக்கு அதிகமாக நீங்கள் சஃபராக போது இந்துக்கள் மட்டும்தான். இன்னொரு முறை மோடி ஆட்சியில் அமர்ந்து விட்டால் இந்துக்களை காப்பாற்றவே முடியாது. இஸ்லாமியர்கள் பிடியில் நீங்கள் சுதந்திரமாக வாழ்ந்தீங்க, கிறிஸ்தவர்கள் பிடியில் சுதந்திரமாக வாழ்ந்தீங்க. 60 ஆண்டு காலம் காங்கிரஸ் ஆட்சியில் நீங்கள் சுதந்திரமாக வாழ்ந்தீங்க. ஆனால் இன்னைக்கு 10 ஆண்டு காலம் இந்த தேசம் இந்துக்களை மறைமுகமாக கொடுமைப்படுத்தி அடிமைப்படுத்தி கொண்டிருக்கிறது. இந்த மதத்தின் பெயரால் இந்து என்ற பெயரில் ஒளிந்து கொண்டிருக்கிறது இந்த பாஜக RSS உடைய தீவிரவாத அமைப்பு. இதை ஒழித்து நீங்கள் மீண்டும் சுதந்திரத்தை அடைய வேண்டுமென்றால் இது உங்களுக்கான நேரம், உங்களுக்கான வாக்குரிமை. கவனமாக இந்த தேர்தலில் பாஜகவை நீங்கள் விரட்டியடிக்க வேண்டும். உங்கள் வாக்குகளை இந்திய தேச கூட்டணிக்கு வாக்களியுங்கள் என்று நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இந்த தமிழன் தொலைக்காட்சி அரங்கிற்கு வந்து அரசியல் அரங்கத்திலே கலந்து கொண்டு உங்களது கருத்துக்களை கொடுத்த உங்களுக்கு எங்களது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றிங்க, வணக்கம். தமிழன் தொலைக்காட்சி நேயர்களே, அடுத்த அரசியல் அரங்கம் நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.